ஆர்டிஆர் 2ல் ரேர் ஒயிட் அரேபியன் ஹார்ஸ் எப்படி டேம் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆர்டிஆர் 2ல் மோஸ்ட் பவர்ஃபுல் ஹார்ஸும் கூட. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாருங்கள், நான் மேப்பில் காட்டுறேன். இந்த லொக்கேஷனில் மார்க் பண்ணியிருக்க லொக்கேஷன் போயிட்டிங்கனாக்கா லேக் இசபெல்லா அந்த பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு அது காம் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெல்ல மெல்ல கிட்டே போங்க. நீங்கள் போகிறது தெரியக்கூடாது. ஸோ குனிஞ்சே போங்க. போயிட்டு முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து காம் பண்ண சொல்லும் அதுவே. அதை பண்ணி பாருங்கள், இல்லைனாக்கா ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து லேசோ போட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். பாருங்கள், ஓடிடுச்சு நான் சொன்ன மாதிரியே. ஸோ ஓடிடுச்சுனாக்கா நீங்கள் பின்னாடியே ஓடுங்க. பின்னாடி ஓடுறதுக்கு உங்களோட ஹார்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஹார்ஸை கூப்பிட்டுக்கோங்க. உங்கள் ஹார்ஸை கூப்பிட்டுட்டு அது பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெதுவாக அந்த மாதிரி கிட்ட போயிட்டே இருங்க. அது இதுக்கே வர மாட்டேங்குதுடா. ஓடிட்டான்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஆக்சுவலி ஆப்போசிட் சைடு தண்ணி சைட்லேருந்து இந்த பக்கம் துரத்துங்க. மலை மேலே ஓடும். இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே போயிட்டால் தண்ணியில் பிடிக்கிறது முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் வந்து கரைக்கு கூட்டிகிட்டு வரணும். நம்ம ஹார்ஸில் போய் ஏறிக்கலாம். ஹார்ஸ் மேலே ஏறிக்கோங்க உங்களோட ஹார்ஸில். ஸோ நான் என்ன பண்ணேனாக்கா ஹார்ஸ் மேலே ஏறிட்டு, ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதே தண்ணிக்கு வரும். இப்போ பாருங்க மாட்டிக்கிச்சு. ஸோ லேஸை போட்டு இங்கேயே பிடிச்சலான்னு பார்த்தேன். பட் அது அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த பக்கம் ஆப்போசிட் கரைக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒன்று விட்டிங்கன்னா எங்கே அந்த காலடி தடத்தை வச்சு போகலாம், பட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ பின்னாடியே போங்க. அவ்வளோதான், லேஸை போட்டாச்சு, பிடிச்சாச்சு. அப்படியே காம் கொடுங்க. லேஸை போட்டு காம் கொடுங்க. காம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அது அப்படியே காம் ஆகிடும். அவ்வளோதான். அப்புறம் மேலே இருக்கீங்கனாக்கா மறுபடியும் காம் கொடுத்துட்டே இருங்க. ஈஸியாக டைம் பண்ணிடலாம். ஸோ சிம்பிள். கொஞ்சம் சில டைம் வந்து அலைவிடும். ஸோ பார்த்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, ஃபைனலி நம்ம ரேர் அரேபியன் ஒயிட் ஹார்ஸை பிடிச்சாச்சு. பயங்கரமான பவரு, நல்ல ஸ்பீடும் கூட. பட் ஹைட் வந்து உனக்கு கொஞ்சம் கம்மியாக இருப்பான் பார்க்குறதுக்கு. பட்டு நல்ல ஹார்ஸு. லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட இருக்கும் அந்த ஹார்ஸு. ஸோ இப்போது நம்ம உங்கள் ஹார்ஸில் இருக்க சேடல் எடுத்து நீங்கள் அந்த ஹார்ஸுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து லெஜெண்டரி பைசனோட பெல்ட்டு. ஸோ இதே லொக்கேஷனில் தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் லெஜெண்டரி பைசனை வந்து கில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஒரு பெல்ட் கொடுப்பானுங்க. அதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா காஸ்டியூம், உங்களுக்கான காஸ்டியூம் செஞ்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். சேடலை கழட்டி ரேர் அரேபியன் ஒயிட் ஹார்ஸ் கிட்ட போட்டுட்டு நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த பழைய ஹார்ஸ் என்ன பண்ணிங்கன்னா நீ போய்ட்டு ஸ்டாபிளில் வந்து கொடுத்துடலாம். ஸ்டாபிளில் வந்து செல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி கலர்ஸு எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பாய்.